கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1414 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும், ஆகையால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. தர்க்கம் வருவதற்கு முன்பதாக சண்டையை விட்டுவிடு. பிறரோடு தர்க்கம் பண்ணாதே, விவாதம் பண்ணாதே. சண்டையினுடைய ஆரம்பம் சில வேளைகளில் மதகை திறந்தது போல் இருக்கும். சண்டை போடுகிறவர்களுக்கு ஒரு வேளை மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனால் போக போக அது அவர்களுக்கு துன்பத்தை கொண்டு வந்துவிடும். ஆண்டவராகிய இயேசு உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார், பகைவர்களை நேசியுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார். சண்டையினுடைய ஆரம்பத்திலேயே அதை எடுத்துவிட வேண்டும். சண்டையினுடைய ஆரம்பத்திலேயே சண்டை ஆரம்பமாகிறது என்று தெரிந்தவுடனேயே அதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெருகும். சிலரை பார்த்திருக்கிறேன், வாழ்நாளெல்லாம் சண்டை போடுவார்கள். அப்படி அல்ல, சண்டையை விட்டு சமாதானத்தை நாடுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சண்டையின் ஆரம்பத்திலேயே அதை எடுத்து போட்டு மறந்து விடுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர், தந்து கொண்டிருக்கிறீர், தரப்போகிறீர். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சமாதானமாய் வாழ சமாதானத்திலே நடத்துவீராக. சண்டையின் ஆரம்பத்திலேயே அதை விட்டுவிட ஆண்டவர் அவர்கள் உள்ளத்திலே, இருதயத்திலே பேசுவீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, சமாதானத்தை நாடு. தேவன் உன்மேல் பிரியமாய் இருப்பார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். சண்டையை அடியோடு மறந்துவிடு. சண்டை வருவதற்கு முன்பதாகவே அந்த சண்டைக்குரிய காரணத்தையும் உன்னுடைய ஏக்கங்களையும் எடுத்து போட்டுவிடு. தேவன் உன்னை நேசிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.